வயதான ஒரு தந்தை சொல்றாரு, வேதனையை பதிவு செஞ்சுக்கிறார். நான் என் சேர்ல வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எனது பிள்ளைகள் வீட்டுக்குள்ள வராங்க, என்னை தாண்டித்தான் போறாங்க. பேர பிள்ளைகள் வருது, என்னை தாண்டித்தான் போறாங்க. நேர உம்மாட்ட போறாங்க, உம்மம்மாட்ட போறாங்க, பாப்மாட்ட போறாங்க, பேசுறாங்க, சிரிக்கிறாங்க, தேவையை கேட்கிறாங்க, என்னை தாண்டி என்ன செய்யறாங்க, போறாங்க. ஒரு தந்தையாக அது பெரிய உணர்வுகள் பாதிக்காதான். ஆனா ஒரு இயலாத ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடியவர் 2-3 தடவை, 1 மாதம் 2 மாதம் பார்க்கிறோம். நான் இந்த வீட்டுல நான் ஒரு சுமை என்று ஒரு பெண்ணை விட ஆண் வேதனைப்படுவார். தான் சுமை என்று ஆகிற நேரத்துல தான் பொறுப்பாளன் தானே, அவன் நிர்வாகி தானே. இப்ப நான் நிர்வகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் இடத்து வரக்கூட வேதனைப்படுவான். அப்ப எனவே அவன் முழுமையாக உணர்ற வயது எதுன்னு சொன்னா, அவனால நிர்வாகம் செய்ய முடியாத வயது வார நேரத்தில், அவனால் அந்த பொறுப்புகளை சுமக்க முடியாத ஒரு வயது வார நேரத்துல அவன் முழுமையாக இந்த தனிமையையும் இந்த எம்டினஸையும் அவன் வெறுமையும் அவன் உணர ஆரம்பிப்பான். சோ ஆரம்ப கட்டமாக பிள்ளைகளுடைய கடமைகள்ல உண்டு. அதுவும் ஆண்மகனா இருந்தா அவன் சிறப்பாகவே புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா தந்தை அப்படின்ற ஒரு பகுதியில். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு மகன் சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தந்தை அதாவது யுரீது ஐயஜ்தாஹமாலி, ஏண்ட பணத்துல அவர் நினைச்ச மாதிரி முழுசா எடுத்துக்கல என்ன செய்யறாரு, விரும்புறாரு. அப்படி என்னன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னது அன்த வமாலுக லிஅபீக், நீயும் உனது சொத்துக்களும் உன் தந்தைக்குரியதுதான் அப்படி என்றார். இதனுடைய சட்ட பகுதி ஒன்று இருக்கு, அதுக்கு நாங்க வருவோம். இதுல நம்ம என்ன தெரிஞ்சு கொள்றோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முறைப்பட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையுடைய உணர்வு ரீதியான பகுதியை தான் இங்க என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. ஒரு தந்தையுடைய விஷயத்துல நீ இப்படி முறைப்படுற அளவுக்கு தந்தை என்ன செய்யக்கூடாது, நீ வைத்துக் கொள்ள கூடாது, நீயும் உன் சொத்தும் உன் தந்தைக்கு தான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த வார்த்தை அல் வாலிது அவ்ஸத்து அப்வாபில் ஜன்னah, தந்தை சொர்க்கத்தின் நடுவாயில் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஹசனான தரத்தில் வரக்கூடிய செய்தி. இந்த செய்திகள் எல்லாம் தந்தைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்வு ரீதியாக கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை நம்ம என்ன செய்யறோம், புரிந்து கொள்கிறோம். இதுல ஒரு அற்புதமான ஒரு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு எதிர்மறை இணைப்பை வச்சுக்கிறோம். தந்தையை சிறப்பா புரிஞ்சு கொள்ற இடத்துக்கு பெரும்பாலும் பொம்பளை பிள்ளைகள் என்ன செஞ்சிருது, வந்துருது. இது ஒரு அற்புதமான ஒரு இணைப்பு. என்னன்னா, ஒரு தந்தையுடைய சிரமத்தை, ஒரு தந்தையுடைய கஷ்டங்களை வேகமாக புரிஞ்சு கொள்வது பெரும்பாலும் பெண்கள் அவசரமாக உருவக்கூடிய நிலைமை இருக்கிறதால, மன உணர்ச்சிகள் அவங்களுக்கு அதிகமா இருக்கிறதால அவங்களுக்கு அவசரமா அது வந்துருது. அல்லாஹ் தஆலா அந்த ஆணுக்கு இவன் பொறுமைகளை சுமக்கணும், நிறைய கஷ்டங்களை சுமக்கணும் என்பதனால அதை அவனுக்கு லேட்டா, ஒரு தந்தையை புரிஞ்சு கொள்றதுல கொஞ்சம் லேட்டா மகன் வருவான். கொஞ்சம் தந்தையாக ஊட்டி, தந்தையாக கஷ்டப்படுத்தி ஒரு குர்ஆன் வசனங்களை வழங்கப்படுத்தி அதை ஊட்டி ஒரு அளவுல எடுத்தாலே தவிர, சின்ன பிள்ளை என்ன செஞ்சிடும் என்று சொன்னா, அந்த நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், குடும்ப பொறுப்புணர்வு பொம்பளை பிள்ளைகளுக்கு அவசரமா வேகமா வரும். அதனால தந்தையுடைய வேகத்தை புரிஞ்சு கொள்ற இடத்துக்கு நிறைய வந்துருவோம். இந்த அதாவது தாயுடைய வேதனைய மகனும் புரிஞ்சு கொள்வான், மகளும் புரிஞ்சு கொள்வான், சரிசமமான அளவுல புரிஞ்சு கொள்வான். ஆனா தந்தையுடைய ஒரு மகள் அவசரமாக புரிஞ்சு கொள்ற இடத்துக்கு வரக்கூடிய அம்சத்தை பார்க்கிறோம். அதனால மகள் தந்தை ஈர்ப்பு மிக அதிகமாக இருக்கும். மகள் தந்தை ஈர்ப்பு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில ஒரு சிறப்பான ஆண்மகனாக தந்தை தவிர வேற யாரையும் பார்க்கல. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில திருமணத்துக்கு பிறகும் திருமணத்துக்கு முந்தையும் இறுதி காலம் வரைக்கும் ஒரு சிறப்பான ஆண்மகனாக அவள் மீது ஒரு 100% அதாவது முழு கவனம் கொண்டு கணவனும் இயலாது, யாரும் இயலாது, தந்தை போல ஒரு இடத்துக்கு என்ன வர முடியாது. ஆனா தந்தையை விட சிறப்பான வாழ்க்கைய கணவன் கொடுக்கலாம். தந்தையை விட சிறப்பான வாழ்க்கை தந்தை. இதுலதான் பெண்களும் பிழை விடுறது. என்னது வாப்பா எனக்கு அதை செஞ்சுக்கிறார், இது செஞ்சுக்கிறான்னு சொல்றது. வாப்பாவை விட சிறப்பா அவன் செஞ்சிருப்பான், யாரு, அந்த கணவன் செய்திருப்பான். என்ன அந்த பெண் மனசால நினைக்கலாம்டா, தந்தையிட பாசத்தை கணவனுக்கு ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. ஆனா தந்தையை விட சிறப்பான லைஃப் என்ன செய்யலாம், தரலாம், செலவழிக்கலாம், பொறுப்புகள், அவனை எங்கேயோ வசதியா வைக்கலாம், தந்தை காட்டாத இடங்களுக்கெல்லாம் அழைத்து செல்லலாம். அது உண்மை, அது நடக்கும். ஆனா தந்தையுடைய பாசத்தை நம்ம பிள்ளை எடுத்து பாருங்க, அது காட்ட முடியாது. இதெல்லாம் இந்த உணர்வு ரீதியான வலைப்பின்னல்கள். ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தந்தை என்கின்ற ஒரு ஸ்தானத்திலிருந்து நாம் ஒரு தந்தையை நம்ம பார்க்கிற சந்தர்ப்பத்தை ஒரு பிள்ளை உணர வேண்டிய மிக முக்கியமான பகுதி, எனது தந்தை தான் என் தாயுடைய முழுமையான, கல்யாணம் முடிச்சு என்னை வளர்த்து அதல்ல, என் மனைவியை, என் தாயை எடுத்த நாளிலே இருந்து, என் தாயுடைய செலவுல இருந்து, என் தாயுடைய ஆசைகள் அபிலாசைகள் என எந்த தந்தையும் அந்த அடிப்படையான அபிலாசைகள் மட்டும்தான் என்று செலவழிச்சிருக்க மாட்டான். அவங்களுடைய ஆசைகளை எவ்வளவு இருந்தாலும் சரி அவைகள் எல்லாம் செலவழிச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா பல தந்தைமார்கள் செலவே அவங்களோட கையில கொடுத்துடுற லெவலுக்கு என்ன செஞ்சிடறாங்க, மாறிடுற அளவுக்கு அந்த செலவுல ஒரு ஆண் நினைக்கிறான், நான் என்ன
அதாவது இவங்களுக்கு கொடுத்து செலவழிக்கணும் என்ற ஒரு உணர்வுக்கு ஒரு ஆண் என்ன செஞ்சிடறான் வந்துடா. ஒரு பெண்ணுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் பெண்ணுக்கு அது சாய்ஸ், ஆணுக்கு அது நிர்பந்தம். பெண் தொழில் செய்யலாமா இல்லையான்றது என்ன அவளுக்கு ஒரு தேர்வு தான். ஆணுக்கு தேர்வெல்லாம் இல்ல, அதான் ஆணுக்கு தீர்வது. சரியா, தீர்த்தாச்சு ஆணுக்கு. நீ வந்தா என்ன செய்யணும், உழைச்சாகணும் அப்படி சொல்லி இந்த லெவல்ல அவனது லைஃப் என்ன செய்யும். அப்போ ஒரு மகனாக யோசிக்கிறவங்க தந்தையாக இருந்து மட்டும் தான் யோசிக்கிறோம். ஒரு மகன் என்ன செய்யறான்டா, என் வாப்பா எனக்கு நல்ல முறையில் என்ன செஞ்சுக்கிறாரு, எல்லாம் செஞ்சுக்கிறாரு, என்ன கவனிச்சு தாயிலிருந்து வா. அல்லாஹ் தஆலா எல்லா இடங்கள்லையும் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்துக, உம்மா கஷ்டப்பட்டு பெத்தெடுத்தான்றான். அல்லாஹ் தஆலா நல்ல முறையில் நடந்துகன்னு ரெண்டு பேரையும் சொல்லிட்டு தாயிட சிரமத்தை மட்டும் சொல்றான்டா. தாயாக உனக்கு அவங்க சிரமப்பட்ட இடத்துல பிறப்பிலிருந்து நான் சொன்னேன் வயிற்றுல சுமக்கிற அந்த இதுல இருந்து அது ஆரம்பிக்குது. தந்தையாக சிரமப்படுறது இருக்குதானே, தாயை சுமந்ததிலிருந்து தாயை எடுத்ததிலிருந்து அவனுடைய செலவுகள் எல்லாம் பொறுப்பு ஆரம்பிச்சிருது. அந்த இடத்துல அவனுக்கு கடமையாகிறது. நஃபகா, கிஸ்வா, மருத்துவ இதன் எல்லா பகுதியும் அவனுக்கு கடமையாகித்தான் நீ அந்த இடத்துல வர. தாயுடைய அத்தனை பகுதியும் ஒரு பொறுப்பெடுத்து விடுகிறான். எனவே ஒரு மகனாக யோசிக்கிறவர் தந்தையை அந்த இடத்துல கொண்டு வரும். அந்த உழைப்பு இன்னும் அவர் அந்த பக்கத்துல போனா, அதாவது ரிவர்ஸ்ல அவர் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே முன்னுக்கு போய் யோசிக்கலாம். அதுக்கு முன்னாலே அவன் தங்கையை பொறுப்படுத்திருப்பான், அவருடைய தாயை பொறுப்படுத்திருப்பான், அவருடைய தந்தையை பொறுப்படுத்திருப்பான், அவருடைய சகோதரர்களை பொறுப்படுத்திருப்பான். அப்படி பொறுப்படுத்தி கொண்டுதான் இந்த பயணத்துக்கு என்ன செய்வான், வருவான். சோ எனது தந்தை ஒரு இடத்துக்குள்ள எனக்குள்ள வருகின்ற பொழுது அவர் ஏற்கனவே பல சுமைகளையும் சுமந்து கொண்டு இந்த இடத்துக்கு வரான். ஆனா ஒரு பெண்ணாக மகனை சுமக்கக்கூடிய இடத்துல, அந்த இடத்துல உணர்வு ரீதியான இணைப்பு வேணும்னா அவங்களோட குடும்பத்தோட அவங்களுக்கு இருக்குமே தவிர பொறுப்பு ரீதியான எதுவும் இல்லை. பொறுப்பு ரீதியான எதுவும் பெரும்பாலும் விதிவிலக்கான இடங்களை தவிர, இன்னும் சொல்ல போனா பல பெண்கள் பொறுப்பு ரீதியான இதற்காகவே திருமணம் முடிப்பாங்க. ஒரு ஆணு உங்களுக்கு வசதிக்கு செலவழிப்பான், அப்ப என் தாயை பார்த்துக்கொள்ளலாம், என் தந்தையை பார்த்துக்கலாம், என்னுடைய உறவுகளை பார்த்துக்கொள்வான். யார் எடுக்கிறான், ஒரு திருமணம் முடிக்கிறதுக்கு பின்னாலேயே பொறுப்பு ரீதியான இடத்துல ஒரு தந்தையை தீர்மானிக்கிறான். அதாவது தன்னை கணவனை தீர்மானிக்க, தன்னை பிள்ளைக்கு தந்தையாக வரக்கூடியவரை தீர்மானிப்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த பகுதி தான் மிக முக்கியம்.